வீட்டிலேருந்து கிளம்பும்போது நைட்டு 3:30 மணி. இல்லை மார்னிங் 3:30 மணி. ஆமாம், லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த டைமில் லாங் பைக் ட்ரைவ் போங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. யாருமே இல்லாத ரோட்டில் நம்ம மட்டும் போகிறோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாப்பி 10th வெட்டிங் ஆனிவர்சரி பா. ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. నువ్వు ఎట్లా ఫీల్ చేస్తున్నావు? ఆడుగా ఫీల్ చేస్తున్నావా? எனக்கும் ரொம்ப நாளாக சன்ரைஸ் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. அது என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு நிறைவேறிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. வரும்போது வழியில் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு சுட சுட இட்லி, ஆட்டுக்கால் பாயா, அந்த கடை நேம் என்னன்னு மறந்துட்டேன். செம்ம பசியில் இந்த இட்லி ஆட்டுக்கால் பாயா சாப்பிடும் போது ஆஹாஹா சொர்க்கம். ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப லாங் எங்கள் வீடு. அதனால் வரும்போதே பெட்ரோல் இருக்குன்னு பார்க்க மறந்துட்டார் என் ஹஸ்பண்ட். நடுவில் பைக் நின்றுச்சு. அந்த டைமில் இந்த வீட்டுக்கு எடுத்தேன். எதுவுமே புரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 10 வருஷத்தில் நிறைய சண்டை இல்லாமல் நிறைய நாள் இருந்துருக்கு. ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. எதுவுமே புரியாமல் இருந்த எனக்கு லைஃப் என்னன்னு புரிய வச்சு கல்யாண நாள் வருதுன்னா முன்னாடி ஷூட் பண்ணுவாங்க. இன்றைக்கே கல்யாண நாள் வச்சுக்கிட்டு இன்றைக்கே போய் அவுட்டர் வெட்டிங் ஷூட் பண்ணிட்டு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வரும்போது தான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. கடைசியில் ஃபோட்டோஸ் போடுற எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.